ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் டு நத்தம் போகிற லைனில் ஹைவேஸில் இருந்து அதிகபட்சமே ஒரு 100 அடி டிஸ்டன்ஸில் ஒரு 3 ஏக்கரில் நல்ல காப்பில் இருக்கக்கூடிய தென்னந்தோப்பு, அது மட்டும் இல்லாமல் மீன் பண்ணை, அது போக பட்டுப்புழு வளர்க்குறதுக்கு தகுந்த மேனிக்க ஒரு பெரிய செட்டப்போடு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு விவசாய நிலம் தான் இன்றைக்கி விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களை கேட்டாயிருக்கு. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் டு நத்தம் போகிற லைனில் கோபால்பட்டிக்கு பக்கத்தில் ஹைவேஸில் இருந்து ஒரு 100 அடி டிஸ்டன்ஸில் தான் இந்த அக்ரி லேண்டு அமைஞ்சிருக்கு. இதில் ஒரு கேணி இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் நமக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 3 ஏக்கருக்கும் சேர்த்து ஒரு ஏக்கருக்கு 80 தென்னை மரம் வீதம் ஒரு 240லேருந்து ஒரு 280 தென்னை மரங்கள் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஹைவேஸில் இருந்து நம்ம இடத்துக்கு எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் விஷுவலாக பார்த்தே தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கான பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 அடி பாதை நமக்கு தனியாக வாங்கி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புறம்போக்கு பாதையும் நமக்கு கிடச்சிருக்கு. அது போக பார்த்தீங்க அப்படின்னா இது ஊரடி தோட்டமாக நமக்கு கிடச்சிருக்கு. இந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய குளம் அமைஞ்சிருக்குங்க. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே குறைவு இருக்காது. அந்தளவுக்கு தண்ணி ஃபெசிலிட்டியோடு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தரமான இடத்த தான் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில் நிறைய பேர் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்னே சொல்லலாம். இந்த அக்ரி லேண்டோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு 45 லட்ச ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. விலை மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்துக்கு வர்றதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் ரோடு இது தான். அதே போல் இங்கேருந்து நமக்கு அத்துமால் ஆரம்பிக்குது. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா இந்த கேட்டை நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தண்ணிகள் இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் இப்படி போக முடியாது. நம்ம அந்த கோழி பண்ணை வழியாக நம்ம டைரெக்டாக போய்க்கலாம். முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரன்ஸில் இருந்து இவங்களோட இடம் தான். கோழி பண்ணை போட்டிருக்காங்க. இதுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த 3 ஏக்கரை மட்டும்தான் நமக்கு சேல்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு ப்ராப்பராக வச்சுருக்காங்க. இடத்த பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதை ஒரு அவசர விற்பனையின் காரணமாக தான் சேல்ஸுக்கு நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்மளோட சேனலை பார்த்துட்டு எங்கள்கிட்ட இந்த மாதிரி லேண்டு இருக்குது, நீங்கள் சேல்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் நம்ம வீடியோ கவரேஜ் பண்ணி இன்றைக்கி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறோம். இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது தகவல் தேவை, இல்லை டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசணும் அப்படின்னாலும் கூட டைரெக்டாக நாங்கள் நம்பர் தரோம். நீங்கள் டைரெக்டாகவே கேட்டுக்க முடியும். ஏன்னா நிறைய இடங்கள் நாங்கள் மீடியேட்டர் மூலிமா எடுக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி இடங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைரெக்டாக ஓனர் டு ஓனரே தாராளமாக நீங்கள் பேசிக்க முடியும். ஃபைனலாக இப்போ நம்மளுடைய இடத்துக்கு நம்ம ரீச் ஆக போகிறோம். இந்த கோழிப்பண்ணைக்கு பின்னாடி இருந்து தான் நம்மளோட இடம் நமக்கு ஆரம்பம். கேட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான் என்ட்ரன்ஸ் கேட்டு. அந்த வழியாக தான் நம்ம டைரெக்டாக நம்ம வரணும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே பட்டுப்புழு வளர்க்குறதுக்கான செட்டப் எல்லாம் வச்சு நல்லாவே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாகவே இருந்துச்சு. ஒரு 6 மாத காலமாக தான் அதை பட்டுப்புழு இதெல்லாம் வளர்க்காமல் அப்படியே வச்சுருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மீன் பண்ணை நமக்கு வச்சுருக்காங்க. அதே போல் இது கரிசல் மண் பூமியாக இருந்தாலும் காப்பு எல்லாமே நமக்கு நல்ல ஈல்டுலேயே நமக்கு கிடச்சிருக்குங்க. நீங்கள் மரத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதே போல் மதுரையில் இருக்கவங்க நத்தம் சைடு, அதே போல் இந்த கோபால்பட்டி சைடு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் இடம் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவை பார்க்குற அத்தனை பேருக்குமே இந்த இடம் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பட்டுப்புழு வளர்க்குறதுக்கான ஒரு செட்டப்போடு இருக்குங்கிறது. இதாங்க அந்த இடம். உண்மையிலே இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எல்லா இதுக்குமே பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்து சொட்டு நீர் பாசனம் போட்டு தரமாகவே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேலே அப்படியே தண்ணி கிடச்சிருக்குங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். சுற்றிலும் ஃபென்சிங் நமக்கு போட்டு வச்சுருக்காங்க. இன்றைக்கி நிறைய பேர் ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கும்
அதே போல் இந்த மீன் பண்ணை, இந்த பட்டுப்புழு, இது இல்லாமல் வந்து கோழி பண்ணை, இந்த மாதிரி செட்டப்லலாம் போடணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். தென்னை மரம் வந்து இன்றைக்கி குத்தகைக்கு எடுக்கும்போது ஒரு மரம் வந்து 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் வந்து இந்த சைடு வந்து எடுக்கிறாங்க. ஓவராலாக நமக்கு வந்து 250 மரம் இருக்குது. எப்படி பார்த்தாலும் வருஷத்துக்கு ஒரு 2.5 லட்ச ரூபா லாபம் இதில் மட்டுமே தனியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு மீன் பண்ணையிலையும் நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஓரளவுக்கு இருக்குது. ஐர மீன் இது இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் வந்து அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அதை அப்படியே வந்து யூஸ் பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு தரமான சொத்துன்னே சொல்லலாம். அதே போல் உங்கள்கிட்டையும் இதே மாதிரி லேண்டு இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். திண்டுக்கல் மாவட்டத்தில் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் அதே போல் லோ பட்ஜெட்டில் நிறைய இடங்கள் வந்து கேட்குறீங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து நிறைய இடங்கள் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களோட பட்ஜெட் எதுவாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இடங்கள் எடுத்து தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஆல்ரெடி கோழி பண்ணை பார்க்குறதுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடங்களை பராமரிக்கிறதுக்கு வேலையாட்கள் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த இடத்த வாங்கினாலும் கூட அவங்களே வந்து நீங்கள் வேலைக்கும் வச்சுக்க முடியும். இந்த இடத்தையும் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து சிசிடிவி கேமரா மட்டும் நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் மொபைல் மூலிமாவே இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். அது போக வந்து இந்த இடத்தோட மண்ணை பொறுத்த வரைக்கும் கரிசல் மண்ணாக கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் புஞ்சையில் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் ஃப்ளாட் போடணும் அப்படின்னாலும் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த இடத்தோட கேணியை பொறுத்த வரைக்கும் தண்ணி எல்லாமே வந்து அப்படியே நமக்கு மேலாப்படியே அமைஞ்சிருக்குங்க. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே இங்கே வந்து குறைவு இருக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியோடையும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்த பற்றி ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். ஃபைனலாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய மீன் பண்ணையை பொறுத்த வரைக்கும் நான் வீடியோவோட ஆரம்பத்திலே சொன்னேன். இதுதான் அந்த இடங்க. இங்கேருந்து கடைசி வரைக்குமே நமக்கு போகும். எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 5000 மீன் குஞ்சுகளுக்கு மேலே வந்து நமக்கு வந்து இருக்குது. இந்த இடத்த பற்றி ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.